பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். மத்தேயு 1 அதிகாரம் 2 அதிகாரம் வாசிக்கும்போது ஏசப்பா வந்து சில காரியங்களை பேசினதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 3-4 தடவை தேவன் வந்து வார்ன் பண்ணுறாரு, பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வார்ன் பண்ணுறாரு. அதில் ஒன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இப்போ யோசேப்பு வந்து மரியாதை வந்து இந்த சீக்கிரட்டாக தள்ளி விட பார்ப்பாரு, ரகசியமாக தள்ளி விடணும்னு நினைக்கிற டைமில் தூதன் வந்து சொல்லுவார், நீ அப்படி பண்ணாத, நீ அவளை சேர்த்துக்கோ அப்படின்னு. இது பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து ஏசப்பா அதில் காப்பாற்றி விட்டுறாங்க. செகண்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாஸ்திரிகள் கிழக்குலேருந்து வந்த சாஸ்திரிகள் வந்து ஏரோதுட்ட போய் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஏரோது வந்து நல்ல தந்திரமா எவ்வளோ நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டு அந்த சாஸ்திரிகள்கிட்ட சொல்லுவா, நீங்கள் முதல்ல போய் பிள்ளைய வர்ஷிப் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்னட்டையும் வந்து சொல்லுங்க அப்படின்னு அந்த ஏரோது சொல்லும்போது, சாஸ்திரிகள் போய் பணிந்து கொண்டு அடுத்து அவங்க வந்து திரும்பி வரலாம்னு நினைக்கும் போது அங்கே வந்து தேவனுடைய தூதன் வந்து போய் அந்த சாஸ்திரிகள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் போகாதீங்க, வேற வழியாக போங்க அப்படின்னு. இதுவும் பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே தேவதூதன் வந்து வார்ன் பண்ணியாச்சு. வார்ன் பண்ணி அவங்க அதுலேருந்து பிள்ளையை அதுலேருந்து பாதுகாத்து தேவன் விட்டுட்டாரு. அதாவது ஏசப்பா ஏசப்பா பிறந்த டைமில் தேவதூதனை வச்சு காப்பாற்றி விட்டுட்டாங்க. இது தேர்ட் டைமில் என்னன்னா, ஏரோது பயங்கரமாக கோவம் ஆகிட்டு அந்த சாஸ்திரிங்க என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்களே, அப்போ எல்லாரையும் கொண்டு போடுங்க, சின்ன பிள்ளைங்க 2 வயசுக்குள்ள உள்ள எல்லா பிள்ளைங்களையும் ஆண் பிள்ளைங்களையும் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் வந்து தேவதூதனை அனுப்பி யோசேப்பை வார்ன் பண்ணுறாங்க, இப்படி ஒரு பிரச்சனை வரப்போது, அதெல்லாம் நீ பிள்ளையை எகிப்துக்கு கொண்டு போயிரு அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா யோசேப்பு வந்து கொண்டு போயிடுறாங்க. அடுத்து என்னன்னா ஃபோர்த் டைம் எப்படின்னா, தேவன் வந்து உன் பிரச்சனை முடிஞ்சிட்டு நீ திருப்பி வரலாம் அப்படின்னு தேவதூதனை அனுப்பி ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. நான் இது எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் சொன்னாங்கன்னா, பிரச்சனை டைமில் பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நான் வார்ன் பண்ணி என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றி விட்டுருவேன். அது மட்டும் இல்லை, பிரச்சனை முடிஞ்ச பிறகு நான் சொல்லுவேன், பிரச்சனை முடிஞ்சிட்டு நீங்கள் திருப்பி உங்கள் வேலைக்கு வாங்க, உங்கள் பிரச்சனை முடிஞ்சு போயிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு உணர்த்துறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 27:5 சொல்லுது, தீங்கு நாளில் அவர் வந்து என்ன நம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்ன உயர்த்துவார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. தேவன் வந்து ஆபத்து வரதுக்கு முன்னாடி நம்மளை சொல்லி நம்மளை பாதுகாத்து வச்சு ஆபத்து முடிஞ்சோடனே அவர் வந்து நம்மளை அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துருவார். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, மோசே வந்து மீதியானில் இருக்கும்போது அவர் பயந்து வந்துருவார், அங்கே அந்த எகிப்துலேருந்து பயந்து வந்துருவார். ஏன்னா பார்வோன் அவர் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயந்து வந்த டைமில் ஏசப்பா வந்து திருப்பி மோசையை அங்கே அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, மோசே உன் பிராணனை தேடினவங்க வந்து இறந்துட்டாங்க, அதனால நீ தைரியமாக போகணும். இதுலேருந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஏசப்பா வந்து உங்களை உணர்த்துவார், நீ ஒளிஞ்சிரு, நீ இங்கே போ அங்கே போ அப்படின்னு உணர்த்துவார். அப்போ நம்ம அதை புரிஞ்சு நம்ம வந்து மாறி போகணும். அது மட்டும் இல்லை, அது அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னு ஆண்டவரே உங்களை உணர்த்துவார், திரும்பி நீ பழைய இடத்துக்கு வா, பழைய காரியத்தை செய், அந்த பிரச்சனை கடந்து போயிட்டா அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று கூட நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இப்போ இதை கேட்டுட்டு இருக்க யாராவது நான் பாவத்தில் இருந்தேன், ஆண்டவர் நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு யாராவது பயத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஏசப்பா வந்து இதையும் சொல்ல சொன்னாங்க. என்னன்னா, நினிவே வந்து அவங்க பாவத்தை நிமித்தம் நான் அடிப்பேன்னு சொன்னேன், ஆனால் அவங்க தங்களை தாழ்த்தின நேரம் நான் அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ நான் உங்களை தண்டிப்பேன்னு ஏசப்பா யாராவது சொல்லி பயந்துருக்கீங்கன்னா, ஏசப்பா சொல்கிறாங்க, நீ உங்களை தாழ்த்துங்க, நான் வந்து உங்களை அதுலேருந்து விடுவிப்பேன், உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. இந்த வார்த்தையின் மூலம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.